காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 80 விடுமுறை நாட்கள். இப்படி வைதிக வித்தையின் அகடமிக் இயரில் 2 டேர்ம்கள் லீவு நாளே கிடையாதா என்றால் உண்டு. குழந்தைகளை எப்போது பார்த்தாலும் படிப்பு என்று கெடுபிடி பண்ணாமல் ரெஸ்ட் கொடுக்கும் அருள் உள்ளம் நம் பூர்வீகர்களுக்கு இல்லாமல் இல்லை. அத்தியாயனம் இல்லாத இந்த லீவு நாட்களுக்கு அனத்தியாயன தினங்கள் என்று பெயர். ஒவ்வொரு மாசமும் அமாவாசை, பௌர்ணமி, 2 பட்ச அஷ்டமி, சதுர்தசிகள் என்று 6 நாள் அனத்தியாயனம். இது தவிர ஒவ்வொரு வருஷமும் உபாகர்மம், உத்சர்ஜனம் என்ற ஒவ்வொரு கோர்ஸும் முடிந்த பின் 3 நாட்கள் அனத்தியாயனம். இதோடு சாதுர்மாசி என்றும் வருஷத்தில் 4 நாள் லீவு. இதெல்லாம் பஞ்சாங்க கணக்குப்படி வருஷந்தோறும் தவறாமல் வரும் லீவு நாட்கள். அதனால் இவற்றுக்கு நித்திய அனத்தியாயனம் என்று பெயர். இது தவிர நாள் கணிக்க முடியாமல் எப்போது வேண்டுமானாலும் ஒரு நிமித்தமாக லீவ் விட வேண்டிய நைமித்திக அனத்தியாயனங்களும் உண்டு. மழை அடிக்கிறது, புயல் அடிக்கிறது என்றால், காட்டிலே நெருப்பு பிடித்து கொண்டு விட்டது என்றால், நாட்டுக்கு தலைமறைவாக ஒளிந்து கொண்ட கொள்ளை கூட்டத்துக்காரர்கள் இங்கே காட்டிலேயும் குருகுலங்களை ஹிம்சிக்க வருகிறார்கள் என்றால் அப்போதெல்லாம் லீவு விட்டு விடுவார்கள். இச்சமயங்களில் பாடத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று மனுதர்ம சாஸ்திரத்தில் மனுஷ மனசை அனுதாபத்தோடு அறிந்து கொண்டு சொல்லியிருக்கிறது. கிரகணம் என்பது வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் வருவதில்லை. அதுவும் நைமித்திக லீவு நாளாக கருதப்பட்டது. கிரகணத்தில் பாடம் சொல்லிக் கொடுக்கப்படாதே தவிர ஏற்கனவே பாடம் பண்ணிய மந்திரங்களை ஜபிக்க வேண்டும். மற்ற காலத்தில் செய்யும் ஜபத்தை விட கிரகண காலத்தில் செய்யும் ஜபத்துக்கு வீரியம் ரொம்பவும் அதிகமாகும்.